गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண சமர்த்த சத்குரு தேவாய நமக. இது சூரிய சாதனை. இதனோட மாஸ்டரோட வீடியோவும் போடுறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் கேளுங்கோ, அதையும் பாருங்கோ, கேளுங்கோ. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. இதெல்லாம் அவெல்லாம் நிறைய பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம்தான் சொல்லியிருக்கா. அதனால இது எஃபெக்ட் நிறைய இருக்கும். அதனால் நம்ம பண்ணலாம். எல்லா சாதனையும் நம்ம பண்ண தான் நமக்கு பலிதம் கிடைக்கும். ஒரு 40 நாள் நினச்சின்னு பண்ணுங்கோ. முதல்ல பத்மாசனத்தில் உட்காருங்கோ. சின்முத்ரை, கண்ணை மூடிக்கோங்க. 2 காது மூலமாக நாமம், 2 கண்ணு மூலமாக ரூபம், தோல் மூலமாக ஸ்பரிசம், வாய் மூலம் ருச்சி, மூக்கு மூலமாக வாசனை நமக்கு தெரியப்படுத்துறது. நம்மளுடைய ஞானேந்திரியம் நன்னா புஷ்டியாகிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த 7ம் நன்னா புஷ்டியாகுதுன்னு. இந்த மந்திரம் நான் சொல்கிறேன். நீங்கள் தொண்டைக்குள்ளே சொல்லுங்கோ, மானசீகமாக சொல்லுங்கோ. உதடு அசையக்கூடாது, நாக்கு அசையக்கூடாது. தொண்டைக்குள்ளே நாக்குக்கும் மத்தியில் இருக்கிற அந்த இது காலியான இடம், அங்கு தான் மந்திரம் உச்சரிக்கணும். நீங்கள் ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். நமக்கு இது ஞானேந்திரியம் நன்னா புஷ்டியாகுது. நம்ம தொண்டைக்குள்ளே அந்த இருக்கிற அந்த காலி பிரதேசம் கண்டம் அப்படிம்பா, அங்கேதான் மந்திரம் உதிக்கணும். சப்தம் வெளியில் வரக்கூடாது. கழுத்தில் தொண்டைக்குள்ளே அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். தொண்டையில் ஸ்பந்தனம் அதாவது இருந்தால் போகிறோம். அந்த சப்தத்துக்கு நம்ம பழக்கப்படணும். ஓம் ஹ்ரீம் குருணி
சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். தொண்டையில் ஸ்பந்தனம் வரணும். உன்னோட திருஷ்டி 2 காது, 2 கண், 2 மூக்கு துவாரம், வாய் அங்கே தான் இருக்கணும். அது எல்லாமே தொண்டையில் சேர்றது. தொண்டையில் உள்ள மந்திரம் ஞானேந்திரியத்தை புஷ்டி சேர்க்கறது. 2 காது ஆகாச தத்துவத்தை குறிக்கிறது. இது ஸ்கின்னு வாயு தத்துவத்தை குறிக்கிறது. கண் அக்னி தத்துவத்தை குறிக்கிறது. நாக்கு ஜல தத்துவத்தை குறிக்கிறது. மூக்கு பிருத்திவி தத்துவத்தை குறிக்கிறது. இவை எல்லாம் ஞானேந்திரியம். இவற்றின் மூலமாக நாம் ஞானம் அடையிறோம். ஞானம் பெறும் இந்திரியங்கள் கண்டத்தில் ஆவிர்பவிக்கும். அந்த மந்திர துவனி மூலமாக பரிபூர்ண புஷ்டி அடையிறது. காது கேட்க முடியறது. திவ்யமான கேட்குற சக்தி கூட கிடைக்கிறது. மாமூல் காது தன்னோட சக்தியை பெருக்கிக் கொள்கிறது. கேட்குற சக்தியை பெருக்கிக்கிறது, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. ஹெல்த்தியாக இருக்கும்போது காது எவ்வளவு கேட்குமோ அவ்வளோ கேட்குறது. அதனுடன் திவ்ய சிரவணமும் கிடைக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்குற சக்தியும் கிடைக்கிறது. மந்திரத்தை கண்டத்திலே சொல்கிறோம். மானசீகமாக மந்திரம் உச்சரிக்க வேணும். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். தோல் ஸ்பரிசத்தை பரிபூர்ணமாக அடையிறது. அதாவது குருமார்களுடைய திவ்ய ஸ்பரிசம் கூட அனுபூதி கிடைக்கிறது. மந்திரத்தை மானசீகமாக சொல்லு. சத்தம் வெளியில் வரக்கூடாது. 2 கண் அக்னியின் ஞானேந்திரியம். கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட உடம்பெல்லாம் கண் நன்னா பார்வை கிடைக்கிறது. வியாதியெல்லாம் போகிறது. பார்வை நன்னா தீட்சண்யம் கிடைக்கிறது. சாதாரணமாக அது பரிபூர்ண திருஷ்டியை விடவும் திவ்ய திருஷ்டி சூரியனோட அனுகிரகத்தினால திவ்ய திருஷ்டி கூட கிடைக்கிறது. ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். இந்த அது கழுத்தில் கண்டத்தில் அது இது ஆகணும், ஸ்பந்தனம் ஆகணும். மானசீகமாக ஜபம் பண்ணு. ஜலத்தத்துவத்திற்கு குறிக்கிற வாக்கு அழகாக, அதாவது இதமான பேச்சு பேசுகிறோம். ஆகாச தத்துவத்துக்கு கர்மேந்திரியமான நாக்கை சொல்கிறோம். சவிதா சக்தி, அதாவது கவிதை எழுதுகிற சக்தி கூட நாக்கின் மூலமாக கிடைக்கிறது. ஆகாசத்தினோட கர்மேந்திரியம் வாக்கு.
விதவிதமான வார்த்தை பதஜல அதாவது மற்றவாழ்கிட்ட பேசும்போது ரொம்ப அவள்கிட்ட ரொம்ப இதுவாக நம்மளுடைய சக்தி இதெல்லாம் வாக் சக்தியை உபயோகித்து கொஞ்சம் ஜாலமாக கூட நம்ம அவள்கிட்ட பேசுகிறோம். அதுக்கு இந்த நாக்கு உபயோகப்படுறது. அதை நம்மளுடைய இதை பகிர்ந்து கொள்ள முடியறது இந்த வாக்கு. பிரியமான இதமான வாக்கை உச்சரிக்கிறேன். திவ்யமான வாக்கு தேவர்களால் கூட கேட்க முடியறது. நம்ம பேசுகிற இந்த திவ்யமான வாக்கை தேவர்கள் கூட கேட்குறா. ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீ. அதாவது கௌரி உச்சாரணம் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் கேளுங்கோ. அதாவது நம்ம கண்டத்தில் அது கழுத்தில் ஸ்பந்தனம் ஆகணும். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். பிருத்திவி தத்துவத்துக்கு ஞானேந்திரியமான மூக்கு. அந்த மூக்கு ஜாக்கிரதம் ஆறுது. வாசனையை நம்ம நுகர முடிகிறது. மந்திரத்து மூலம் கண்டத்தில் உள்ள கஷ்யப சூரியனோட சாட்சிபூதமாக இருக்கா. அதாவது அதனால் பூர்வ ஜென்மத்தில் உள்ள வாசனையை கூட நம்ம கவனிக்க முடிகிறது. அது கழுத்தில் அந்த ஸ்பந்தனம் ஆகணும், அந்த காலி பிரதேசத்தில் ஸ்பந்தனம் ஆகணும். மந்திரத்து மூலமாக கழுத்தில் உள்ள வாயு திவ்ய ஸ்பரிசம் பெற முடியறது. கண்டஸ்வரம் கிடைக்கிறது. ஆகாச தத்துவத்தில் கழுத்தில் உள்ள கஷ்யப சூரியன், அதாவது ஆகாச தத்துவத்தில் இருக்கிறவர் சூரியன் நான் யார் அப்படின்னு ஆகாச தத்துவத்திற்கு அதை பற்றி விசாரணை பண்ண முடியறது. ஆகாச தத்துவத்துக்கு ஞானேந்திரியமான காது திவ்ய தரிசனம் கிடைக்கிறது. அதனால் நம்ம கேட்க முடியறது. மற்றவா சொல்கிறத திவ்ய வாணியை கேட்க முடியறது. பிருத்திவி ஞானேந்திரியமான மூக்கு சகஜ ஆரோக்கியத்துடன் இருக்குது. திவ்ய ஸ்பெர்சம் கிடைக்கிறது. அக்னிக்கு ஞானேந்திரியமான கண் பரிபூர்ண ஆரோக்கியத்தோட எந்தவித உபாதையும் இல்லாமல் திவ்ய திருஷ்டியை பெறுகிறது. ஜலத்தத்துவத்திற்கு ஞானேந்திரியமான நாக்கு, ஆகாச தத்துவத்திற்கு கர்மேந்திரியமான நாக்கு கண்டஸ்வரத்தோட மற்றவாளோட நம்மளுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை வார்த்தை மூலம் சம்பாஷிக்க முடியுது. ஞானேந்திரியமான மூக்கு சூஷ்ம கந்தம் மட்டும் இல்லாமல் பௌதீக ஜகத்தில் உள்ள திவ்ய கந்தம் வாசனையை நுகர முடியுது. பூர்வ ஜென்மத்து வாசனையையும் கவனிக்கிறேன். ஹே சூரிய தேவா, இது என்னோட நமஸ்காரம். கர்மேந்திரத்துக்கு வருவோம். இப்போ மந்திரம் உச்சரிப்போம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். பிருத்திவி தத்துவத்துக்கு கர்மேந்திரியமான குதஸ்தானம் எவ்வித நோயும் இல்லாமல் இருக்குது. நல்ல விதமாக அது குதஸ்தானம் ஆரோக்கியமாக இருக்குது. எப்படிப்பட்ட வியாதியும் இல்லாமல் சிரமமின்றி இருக்கேன். மனசை குதஸ்தானத்தோட கவனி. சூரிய கிரணம் அது கழுத்தில் உள்ள அந்த காலி பிரதேசத்துலேருந்து டச் ஆகணும். சத்தம் வெளியில் வரக்கூடாது. மானசீகமாக உச்சரிக்கணும். நான் உச்சரிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. சூரிய கிரணம் குதஸ்தானத்தோட போய் பிருத்திவிக்கு கர்மேந்திரியமான குதஸ்தானத்தை புஷ்டிகரம் செய்கிறது. அதாவது குதஸ்தானத்தில் மூலம், பிஸ்துலா, கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் இருக்கிறவாளுக்கு இதை நன்னா கவனம் வச்சுட்டு பண்ணுங்கோ.
அதிக நேரம் இந்த தரங்கால் வந்து அங்கே அனுப்புங்கோ. ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். குதஸ்தானத்துக்கு இந்த சூரிய தரங்கால் அந்த இது சக்தி மென்டலியாக அனுப்புங்கோ. எந்தவித ரோகம் இருந்தாலும் அது போய்விடும். குதஸ்தானம் அது ஸ்பஷ்டமாக ஊகிச்சுக்கணும். உங்களோட ஊகிக்கிறதுல தான் இருக்கணும். பாவனை ரொம்ப முக்கியம். அதாவது அங்கே வந்து அந்த திருஷ்டி உங்களோட பார்வை வந்து சூரியன்ட்டேருந்து அந்த தரங்கால் குதஸ்தானத்துக்கு போகிறது. அங்கே இருக்கிற உடம்பு ரோகம் இருந்தாக்க அதெல்லாம் வெளியில் போகிற மாதிரி பாவனை பண்ணுங்கோ. கான்ஸ்டிபேஷன், குதத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் போகும். இதை வந்து ஏதோ குறைவாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கோ. ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீ. ஜலஸ் தத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட பர்மஸ்தானம், பிறப்புறுப்பு, அதற்கு சம்பந்தப்பட்ட பலகீனம், ரோகம், குழந்தைகள் பிறக்காமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டுவோர் இந்த ஏகாக்கிரத சாதனையை பண்ணலாம். இந்த சாதனையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை அதிகப்படுத்திக்கோங்க. வெளியிலேருந்து சூரிய மண்டலத்திலிருந்து கொஞ்சம் கிரணம் நம்மளுடைய பிறப்புறுப்பு அவயத்திற்கு ப்ரைவேட் பார்ட்டுக்கு பிரவகிக்கிறது அப்படின்னு ஊகி அற்புத பலன் கிடைக்கும். அந்த பூஜ்ய ஸ்ரீ குருதேவர் ஸ்ரீராமசர்மா ஆச்சாரியா காயத்ரி சித்ராவளியில் இந்த புஸ்தகத்தில் ரொம்ப நன்னா சொல்லியிருக்கார். ஸ்திரீகளுக்கு வரும் ரோகங்களுக்கு இது ராமபாணம் போல். ராமபாணத்துக்கு மேலே ராமபாணம். யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு கூட இது பயன்படும். அடிக்கடி சில பெண்கள் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனால் அவசப்படுறா. இது வெளியில் டக்குன்னு அவளுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவா, கஷ்டப்படுவா. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது உபயோகமாகும். மந்த்லி பீரியட்ஸு ப்ராப்ளம் இருந்தால், மெனோபாஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இது உபயோகப்படும். பாவனை ரொம்ப முக்கியம். சூரியன் ஆரோக்கிய கிரணம் வெளியிலேருந்து இந்த வேஜினல் அந்த பிறப்பு உறுப்புலேருந்து உள்ளே போகிறதா பாவனை பண்ணிக்கோ. நமக்குள்ள மந்திர உச்சாரணை நடக்கிறது. ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். உள்ளேருந்து சூரிய கிரணம் நம்ம ப்ரைவேட் பாட்டுக்கு அந்த மந்திர தரங்காலு போகிறது. வெளியிலேருந்து சூரிய கிரணம் நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட் மூலமாக உள்ளே போகிறது. உள்ள தொண்டையில் மானசீகமாக உச்சரிக்கிற தரங்கால் உள்ளே வந்து நமக்கு நம்மளுடைய பிறப்பிறப்புக்கு வருது. பாவனை ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவு ஸ்பஷ்டமாக ஊகிக்கிறியோ அந்த அளவுக்கு உடனே பலன் கிடைக்கும். சூரிய மண்டலத்திலிருந்து சூரிய கிரணம் நான் மனசில் கண்ட பகுதியில் இருந்து போகும் சூரிய கிரணம் அங்கே மீட்டாருது. உள்ளேருந்து நம்ம உச்சரிக்கிற சூரிய கிரணமும் நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்லேருந்து போகிற வெளியிலேருந்து போகிற சூரிய கிரணமும் அங்கே சந்திக்கிறது. சூரியனுக்கு நம்மளுடைய சரீரத்தை ஒப்படைச்சிட்டா போகிறோம். சங்கல்பம் பண்ணிவிட்டு ஒப்படைச்சிடும். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். அக்னிஸ்தானமான கால் கர்மேந்திரியம், கால்களுக்கு உள்ள பாதை, கால்களில் வந்து இந்த முழங்கால் வீக்கம், வெரிகோஸ் பெயின், அப்படி இந்த சில பேருக்கு சுகர் நிறையா எழுதி கால் எடுக்கிற அபாயம் கூட இருக்கும். அவளுக்கெல்லாம்
இது ரொம்ப உபயோகப்படும். சூரிய கிரணம் நம்ம கால்களுக்கு ஆரோக்கியத்தை தருது. ஹிருதயத்தில் உள்ள சூரியன், கண்டத்தில் உள்ள சூரிய கிரணம் கால்களில் நகம் வரைக்கும் எலும்பில் ஸ்பந்தனம் ஆறுது. அப்படியே நீ ஊகிக்கிறதுல இருக்குது. கால் நரம்பு, எலும்பு எல்லா இடத்துலையும் அது அணுவில் போய் அந்த மந்திரம் போய் நம்மளை நன்னா ஆரோக்கியமாக பண்ணுறதுன்னு நீ ஊகிக்கணும். நீ எவ்வளோ ஸ்பஷ்டமாக பாவனை செய்கிறியோ அதுதான் முக்கியம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீ. வாயு தத்துவத்துக்கு உள்ள கைகள் கர்மேந்திரியம். ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்யணும்னு நம்ம நினைப்போம், அதை செய்ய முடியாமல் போகிறது. கைகள் மட்டும் இல்லை, அந்த செய்யணுங்கிற எண்ணம் கூட, அந்த மனசில் தோன்ற எண்ணம் கூட கையால் செய்கிற வேலை தான். வாயு தத்துவம் கர்மேந்திரியம். அதாவது செய்யணுங்கிறது நினைக்கிறது செய்ய முடியாமல் போகிறது, படிக்க நினைக்கிறது படிக்க முடியாமல் போகிறது, சாதனை பண்ணணும்னு நினைக்கிறது சாதனை செய்ய முடியாமல் போகிறது. இவாள்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். மந்திர உச்சாரண தரங்கால் ரொம்ப முக்கியம். பாவம். ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். 2 கைக்கும் இதனுடைய சக்தி போகிறது, மந்திர தரங்கால் போகிறது அப்படின்னு ஊகிக்கணும். ஆகாச தத்துவத்துக்கு கர்மேந்திரியமான நாக்கு, ஜல தத்துவத்திற்கு ஞானேந்திரியமான நாக்கு, இதை நன்னா மனசில் மறுபடியும் நினைவுபடுத்திக்கும். ஆகாச தத்துவத்துக்கு கர்மேந்திரியமான நாக்கு மனசில் நினச்சிக்கும். நாக்கு ஜல தத்துவத்துக்கு ஞானேந்திரியம். ருசியை ஸ்பஷ்டமாக கவனிக்கிறது. ஷட்சக்கரம் ஜாகரணம் ஆறுது. ஷட்டு ருதுவை கவனிக்கிறது. ஷட்சக்கரம் ஜாகரணம் செய்கிற சக்தி ஆகாச தத்துவமான ஞானேந்திரியத்தில் இருக்குது. ஷட் ருதுவும் ஜாக்கிரதம் ஆறுது. ருசி மட்டும் இல்லை, அதிருசியை கூட கவனிக்க முடியறது. நமக்கு எந்த ருசியை ஒட்டி சம்ஸ்காரம் தெரியும், அந்த சம்ஸ்காரத்தை எப்படிப்பட்ட பொம்மையை பார்க்குற. அதாவது கல்ச்சரில் இப்போ நமக்கு நம்ம ஒரு பொம்மையை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நீ எந்த விதமான ஒரு பொம்மையை நீ பார்க்குற, உன்னோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது அதை பற்றி உன்னை பற்றி எடப்பட முடியும். அதாவது இந்த 5 இந்திரியையும் ப்ளஸ் மனசு, ஷட் ருசி நாக்கில் கனெக்ட் ஆகுது. சமத்துவம் யோக உச்சதே. நாக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தோட இருக்குது. ருச்சி அதிருச்சி கவனித்து லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில் முன்னே போகிறது. நாக்கு மீது திருஷ்டி. நாக்கை மெல்ல மேலே கொண்டு போங்க. அது கேசரி முத்திரை அப்படிம்போம். இது வரைக்கும் ஞானேந்திரியம் திவ்யமாக மாற்றினோமோ, கர்மேந்திரியம் உள்ள ரோகத்தை குணப்படுத்தி பிரார்த்தனை சாதனை செய்கிறோம். நாக்கை மெல்ல மேலே தூக்கினா போகிறோம், பல்ல டச் பண்ணால் போகிறோம். சாம்பவி முத்திரை, அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் உன்னோட திருஷ்டி இருக்கணும், அதுதான் சாம்பவி முத்திரை. உன்னோட திருஷ்டியை அந்த
ஆக்ஞா சக்கரத்தில் வச்சா போகிறோம். கேசரி முத்ரை நாக்கை மடித்து மேலே டச் பண்ணணும். சாம்பவி முத்ரை உங்களுடைய ஐப்ரோஸை அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் கவனிக்கணும். கையில் சின்முத்ரை. ரொம்ப நாக்கை சிரமப்பட வேண்டாம், கொஞ்சம் நாக்கை மேலே இப்படி டச் பண்ணால் போகிறோம். பல்ல தொட்டாக்கவே போகிறோம். அது மெதுவாக அது சாதனை பரிபக்குவமாகும்போது உள்நாக்கு நன்னா டச் பண்ண முடியும். நீ எதுவும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம், அதுவாகவே டச் ஆகும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சால் அப்புறம் இந்த சாதனையை நிறுத்திடுவோம், சோர்ந்து போயிடுவோம். நெக்ஸ்ட் டேக்கு சாதனை செய்ய மாட்டோம். அதுக்காக தான் சொல்கிறது மெதுவாக பண்ணுங்கோ அப்படின்னு. ஆக்ஞா சக்கரத்தில் சாம்பவி முத்திரையில் பார்த்து கையில் சின்முத்ரை 12 முறை சூரிய நாமாவை நினைவுபடுத்திப்போம். நாக்கு அசையக்கூடாது, திருஷ்டி ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கணும். கையில் சின்முத்ரை. ஓம் ஹ்ரீம் குருணி சூரிய ஆதித்ய ஸ்ரீம். 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 நாக்கு அப்படியே இருக்கட்டும். உன்னோட பார்வை ஆக்ஞா சக்கரத்து மீதே இருக்கட்டும். தியான முத்திரைக்கு வா. கேசரி முத்ரை சாம்பவி முத்ரை கண்டினியூ ஆகட்டும். சரீரத்தை அசைக்கலாம். இப்போ சின்முத்திரையிலேருந்து தியான முத்திரைக்கு வரணும். லெஃப்ட் ஹேண்டு கீழே, ரைட்டு ஹேண்டு மேலே. தியான முத்திரைக்கு வாங்கும். இதெல்லாம் அந்த ஜபம்லாம் மனசில் செய்கிறது தான். இப்படி 2 கையும் ஒன்றா சேர்க்கும்போது அது சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. உனக்குள்ளே இருக்கிற சக்தி சுற்றி உனக்குள்ளேயே இருக்கும். பௌதிக சரீரத்தில் சூரிய கிரணம் பிரவேசிக்கிறது. 2 கையும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். உன்னுடைய சரீரம் ஜோதிர்மயமாகுது. அப்படியே பல்பு போல் ஒளிர்கிற சரீரம் காந்திமயமாகுது. சரீரத்தில் எலும்புகள், பிளட்டு, மாம்சம், நகம் எல்லாம் ஜோதிர்மயமாகுது. சூரிய காந்தியுடன் ஜோதிர்மயமாகுது. இதை நீ ஃபீல் பண்ணு, அனுபூதி பெறணும். நீ இதே யோகம். சூரிய வெளிச்சத்தில் உன்னோட சரீரம் காந்திமயம் ஆறுது. கணம் கூட, அதாவது நகசிக்க பரியந்தம் சொல்வா. உடம்பில் இருக்கிற கணுவில் கூட சூரிய ஒளியில் நிரம்பி இருக்கு. ஓஜஸால் நிரம்பி இருக்கு. பௌதிக சக்தி சூரிய கிரணம் ஓஜஸ் தருகிறது. பாவனை முக்கியம். மனம் அலபாய விடக்கூடாது. சூரியனோட ஒன்றி பண்ணுங்கோ. ஓஜஸ் அப்படின்னா பௌதிக சக்தி. எந்த சக்தியால் சந்தான உற்பத்தி நடக்கிறதோ அந்த வீரிய ரஜோகுணம் ஓஜஸ் அப்படிம்போம். சூரிய ஒளி ஓஜஸை தரது. ஸ்பஷ்டமாக உன் பிரெயினில் உன்னோட பேக்போன் எல்லாமே திவ்ய ஒளியோட மிளிர்கிறது அப்படிங்கிறத கவனி. பாவனை ரொம்ப 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 முக்கியம். மனசு அலப்பாய விடக்கூடாது. ஒருமுகப்படுத்தி செய். உன்னோட கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம்.
அந்த வெளிச்சத்தை சூரியன்டேந்து இருந்து எடுத்துட்டு நம்முடைய சூஷ்ம சரீரத்துக்கு, நம்முடைய மூளைக்கு சூரியனுடைய தேஜஸ் வருகிறது. வெளிச்சம் வேறு, தேஜஸ் வேறு. டிஃப்ரென்ஸை கவனி. சூரியனை பார்க்கும்போது வெள்ளையாக பார்க்குறது ஓஜஸ். இந்த சூரிய மண்டலத்தை அப்படி பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது. அந்த சக்தி தேஜஸ். தேஜஸ் தலையில் படுறது. ஆலோசனைகள் தேஜோமயமாக ஆறுது. சூரியனோட ஆலோசனை நம்மளோட ஆலோசனையாக மாறுகிறது. கரிஷே வச்சனம் தவ. சூரிய மண்டலத்திலிருந்து வரும் தேஜோமய கிரணங்கள் சிரசில், பிரெயினில் தாரணை செய்கிறது. அது தேஜோமயத்தோடு இருக்குது. மொத்த சூரிய மண்டலமும் எந்த உத்தேசத்தோட சிருஷ்டிக்கப்படுறதோ அதுக்கு அனுகூலியமாக ஜீவித விதானம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த உத்தேசத்தோட நமக்கு கிடைக்கிறது. நம்மளோட ஆலோசனையில் மாறுதல் வருது. ஃபஸ்ட்டு ஓஜஸ். பௌதிகத்தில் மாறுதல் தெரியும். ரொம்ப ஸ்பஷ்டமாக சூரியனுடைய வெளிச்சத்தை கவனி. அதாவது அதை ரொப்பிக்கோ, அதனுடைய வெளிச்சத்தை மனசில் நன்னா வாங்கிக்கோ, உள்வாங்கிக்கோ. டியூப்பு லைட்டு போல் நம்ம ஆக்கிட்டோம். டியூப் லைட்டில் இருக்கிற தேஜஸ் அது தேஜஸ். ஓஜஸ்ங்கிறது அந்த லைட்லேருந்து வர வெளிச்சம். அந்த ஓஜஸ் சரீரத்தில் பிரவேசம் ஆறுது. ஆலோசனை சரீரத்தில் பிரவேசிக்கிறது. ஆலோசனை சூரியனோட ஆலோசனையில் எது இருக்கோ அது ஆலோசனை ரூபமாக நமக்கு வருது. அதான் அதனோட மீனிங் என்னென்னா, தியோ யோனக பிரச்சோதயாத். எந்த வெளிச்சம் சர்மார்க்கமாக நம்மளை வழி நடத்தி செல்வது, அது ஆலோசனை தருது. அதை தாரணை செய்கிறோம். என்ன ஆலோசனைன்னு எதுவுமே கிடையாது. எந்த உத்தேசத்தோடு இதை செய்தியோ அதை அப்படியே செய். சூரியன் ஆலோசனை தான் நம்மளோட ஆலோசனை. நாம் சூரியனை சுற்றி வர பிருத்திவி கிரகம். சூரியன் எந்த ஆலோசனையை நமக்கு தராரோ அதே என்னோட ஆலோசனை. என்னோட ஆலோசனையும் சூரியனோட ஆலோசனையும் ஒன்றே. எந்த உத்தேசத்தோட சிருஷ்டியை ஏற்படுத்தினையோ, சூரியனை சுற்றி வரும் கிரகம், சுற்றி வரும் பிருத்திவி கிரகம், நான் உன்னோட தேஜஸுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அதாவது சூரியனோட தேஜஸுக்கு நான் என்னையே சமர்ப்பணம் பண்ணுறேன். எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. சம்பூர்ண சிருஷ்டியை ஏற்படுத்தின நீ, சம்பூர்ண சிருஷ்டிக்கு ஆதாரம் நீ. சம்பூர்ண சிருஷ்டியை ஏற்படுத்தின நீ என்னோட சின்ன சின்ன கஷ்டங்களை ரொம்ப ஈஸியாக நீ சால்வ் பண்ணி தருவ. நான் ஸ்பெஷலாக இது வேணும் அது வேணும்னு உங்கள்கிட்ட கேட்க வேண்டாம். அனன்யா சிந்தியந்தோமாம், அது நடக்கிறது. இந்த மாதம், அதாவது தை மாதம் சூரியனுக்கு விசேஷமான மாதம். இதை விஷ்ணு மாதம்னு கூட சொல்லுவாள். என்னோடய யோகக்ஷேமெல்லாம் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சி விட்றேன்.
என்னோட மொத்த ஆலோசனையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். தேகம், மானசீக ஸ்திதி நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஓஜஸ், பௌதிக சரீரம் காந்திமயமாச்சு. பௌதிக சரீரத்தில் ஏற்பட ஆலோசனை என்னுடையது என்று எதுவுமே இல்லை. எனக்கு நோ ஆலோசனை. இப்போ கிளாஸில் லெக்சரர் பாடம் சொல்லித்தரார். அவர் என்ன சொல்லித்தராரோ அந்த வாக்கு மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போகிறது தான் அவனோட ஆலோசனை. அவனுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. ஹிருதயத்தில் சூரியன், சரீரத்தில் சூரியன். சூரியனுடைய தேஜஸ் மாறுதல் தருது. சூரியனோட வெளிச்சம் காந்தி, ஓஜஸ். தேஜஸ் என்னோட ஆலோசனையை மாற்றம் கொண்டு வருது. சூரியன் மூலமாக மூளையை சூரியனுக்கு அர்ப்பிதம் பண்ணுறோம். என்னோட ஜீவித உத்தேசம்னு எதுவுமே கிடையாது. என்னுடைய சூரியனுக்கு ஆத்மாவை, ஜீவித உத்தேசத்தை, அகங்காரத்தை சூரியனுக்கு அர்ப்பிதம் பண்ணுறேன். இதே வர்ச்சஸ் அப்படின்பா. மொத்த ஆத்தியாத்மிக சாதனை சூரியனுடைய பிரம்ம வர்ச்சஸ் மீதே ஆதாரப்படுறது. இதையே திரைவித்யா அப்படின்பா. சரீரம், மூளை எல்லாத்தையும் சூரியனுக்கே அர்ப்பிக்கிறேன். உன்னோட ஆத்மா சூரிய உத்தேசத்தில், அகங்காரத்தில் சமர்ப்பிக்கிறேன். பௌதிக மாறுதல், சூஷ்மம் உன்னோட ஆலோசனையிலையும் மாறுதல் வருது. இப்போ நினைக்கிற சூரியன் ஹிருதயத்தில் பிரவேசம் ஆகிறார். ஹிருதயத்தில் கட்ட விரல் அளவே உள்ள ஆத்மா சூரியனால் பிரகாசிக்கிறது. மந்திர புஷ்பத்தில் சொல்கிறதும் பரம்பரை யாவுமே ஹிருதயத்தில் உள்ள ஆத்மா சூரியன் பற்றியே சொல்கிறோம். வெளியே உள்ள சூரியன், உள்ளே உள்ள சூரியன் ஜாகிரதம் பண்ணுறார், வர்ச்சஸ் செய்கிறார். ஹிருதயம் சூரியன், தலையில் மஸ்திஷ்கம் சூரியனோட சக்தி நிறைய பிரவேசிக்கிறது. நம்ம முழுக்க சூரியனோட மயமாகிடுறோம். மெதுவாக சாம்பவி முதிரையை விட்டுடலாம். நாக்கை நார்மலாக வச்சுக்கலாம். கையும் சாதாரணமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மெதுவாக கண்ணை தர. சாப்பாட்டுக்கு முன்னாடி பண்ணினா ரொம்ப நல்லது. இந்த முதிரையெல்லாம் எடுத்துகிட்டு எத்தனை நேரம் உட்கார முடியுறதோ உட்காரலாம். இது சூரிய தேவாலயத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஆசனம் இம்பார்ட்டண்ட் இல்லை. படுத்தபடி கூட செய்யலாம், ராத்திரி கூட செய்யலாம். சாப்பிட்டு 3 மணி நேரம் கழித்து செய்யணும். ஸ்வஸ்தி.